காலையில 10 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா இப்படி மழை பெஞ்சிருந்துச்சு கைஸ். இந்த மழையில நம்மளால கிளாஸ் போக முடியுமா? போக முடியாது. அதனால இன்னைக்கு நானே எனக்கு லீவ் விட்டுக்கிட்டேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு எபிசோட் 14. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண நாள் தான். எதனாலனா இன்னைக்கு நம்ம கிளாஸ் போகாம வீட்ல எப்படி நம்ம டேவை ஸ்பெண்ட் பண்ணணும் தான் பார்க்க போறீங்க. இன்னும் இன்டர்னல் மெடிசன் ஃபைனல்ஸ்க்கு 3 நாள் தான் இருக்கு. ஹவுஸ் ஓனர் இன்னும் 5 டேஸ்ல வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அப்போ டைம் இருக்காது. அதனால இன்னைக்கே வீடு கிளீன் பண்ணிட்டு மிஷின்ல துணி போட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த 3 டேஸ்க்கான சிக்கனை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கைஸ், இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த சிம்பிள் ரெசிபியை ரெடி பண்ணி ஃப்ரீசர்ல வச்சாச்சு. நம்ம எப்போதுமே பால் காய்ச்சறப்போ பக்கத்துல வைக்கிறப்ப பொங்க மாட்டேங்கிறான். கொஞ்சம் தள்ளி போயிட்டோம் அப்படின்னா டக்குன்னு பொங்கிடுறான். அன்னைக்கு நம்ம சாப்பிட்ட வேஃபல்ஸ்னால லைட்டா த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்கு. அதனால டர்மரிக் மில்க் குடிச்சிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நைட்டுக்குள்ள ஒரு சப்ஜெக்ட் முடிக்கலாம் தான் பிளான் பண்ணிருக்கோம். 1.5 ஹவர்ஸ் கழிச்சு யூடியூப்ல நல்ல வீடியோ பார்த்துட்டு லஞ்ச் சாப்பிட முடிச்சிட்டோம். ஃபிஷ் ஆயில் சாப்பிட்டது நம்மள போய் இந்த வேஃபல்ஸ் வந்து ஆன்டிபயோட்டிக் சாப்பிட வச்சிருச்சு. நான் ராமுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், உனக்கு எப்படி மச்சான் உடம்பு இருக்கு அப்படின்ட்டு. அவருக்கு நம்மளோட உடம்பு சிவியரா இருக்கான். நம்ம ஒரு வழியா ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு 70% சிலபஸ் முடிச்சிட்டோம். ஸோ கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு காஃபி குடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேத்தாலஜிக்கு அப்புறம் நான் ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ற சப்ஜெக்ட் இந்த எண்டோகிரைனாலஜி தான் கைஸ். ஒரு வழியா கொஞ்சம் படிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜிம்முக்கு கிளம்பிட்டோம். ப்ரீ ஒர்க் அவுட்டா பனானாவும் கிரியேட்டின் எடுத்துட்டு இன்னைக்கு போயிட்டு லெக் ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஸோ கைஸ், ஒரு 3 நாளைக்கு கன்னட இருந்து வீடியோ வராது. பிகாஸ் எக்ஸாம். வீட்டுக்கு வந்து டே குடிச்சிட்டு டே முடிச்சாச்சு. நாளைக்கு பார்ப்போம் கைஸ். பை.